ராமர் எதுக்காக வாலியை வதம் பண்ணுறாரு? சுக்ரீவன் ஒருத்தன் தான், அவனுடைய மனைவி தாரை. அவனை கொண்டு போய் வாலி தன் கூட வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வாலியை வதம் செஞ்சு சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சுக்ரீவனும் அவங்க கூட இருக்கிற அனுமார் சைன்யமும் ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க, சீதையை மீட்பதற்காக. அதனால இவர் வாலி வதம் பண்ணுறார். பார்க்கறதுக்கு ரெண்டு மூஞ்சும் ஒன்றாவே இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட மாலையை நீ போட்டுக்கோ, அப்போ தான் எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் தெரியும்னு அந்த மாலையை போட வச்சு வாலியை மரத்துக்கு பின்னால் இருந்து, ஏன்னா வாலிக்கு எதிரில் யார் சண்டை போட்டாலையும் சண்டை போடுறவங்களுடைய பவர் பாதி அவங்களுக்கு போயிடும், வாலிக்கு போயிடும். அதனால் இவர் மரத்துக்கு பின்னால் இருந்து அவனை அம்பு இது கொள்கிறார். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஏயா நான் ஆனானப்பட்ட ராவணனை ஒரு 10 தலை இருக்கிற வண்டுன்னு கையில் பிடிச்சாலு, உனக்கு ராவணனை ஆச்சு சீதையை தான் மீட்டுன்னு போனேன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு செகண்டில் பண்ணியிருப்பேன், இதுக்காக இந்த குரங்கு கட்டிக்கிட்டு என்னையும் கொலை பண்ணேங்கிறான். அவர் சொல்கிறாரு, சத்திரத்தை இது கீழகம்ன்றார், அதர்மத்தை அழிப்பது கூட தர்மந்தான் அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் மனுஷங்கயா, உங்களுக்குள்ள ரூல்ஸ் வேறு, நாங்கள்லாம் குரங்குங்க, எங்களுக்குள்ள ரூல்ஸ் வேறு. அப்போ அவர் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணியே ராமரால் இவனை கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் எப்படி உன்னை தெரியாமல் கொல்லணும், அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்னை தெரியாமல் கொண்டுடு, நம்ம கணக்கு சரியாக போயிடும். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஃபார் எவரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். அதனால் அடுத்த பிறவியில் நீ எனக்கு கொண்டுன்னு இவர் அவனுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் வரம் கொடுத்துட்டாரு. அதனால் கிருஷ்ணர் யுக காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. வாலியா அதுக்கு முன்பிறவியில் இருந்தவன் இந்த பிறவியில் ஜரா அப்படின்னு ஒரு வேடனாக பிறந்திருக்கான். அந்த ஜரா என்ற வேடனுக்கு இது மானோட கால் மாதிரி தெரியுது. அதனால் அவன் அம்பு விடுற இந்த கால் வழியாக, ஏன் விஷ்ணுங்கிறது பாதம், நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, பாதம் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு. அதனால தான் பாதத்து வழியாக அம்பு போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற போது, இந்த காந்தாரி இருக்கா இல்லையா, அவள் கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்தா, என்னுடைய 100 பிள்ளைங்களையும் அழிச்சிட்டியாடா மகா பாவி அப்படின்னு சொல்கிறான். உன் கண்ணில்லாத துர்ராசனுக்காக நீ கண்ணில் துணி கட்டிட்டு வாழ்நாளெல்லாம் குருடியாக வாழ்ந்தவாமா, அந்த மாதிரி ஒரு பதிவிரதையோட சாபம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம், நான் அது கட்டுப்படுறேன், அந்த மாதிரி யாதவ குலத்தையும் அழிச்சிக்கலாம் அப்படின்னுறாரு. இப்போ என்ன ஆகுது, ஒரு ரிஷி இருக்கார், இந்த யாதவ குல இது பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆம்பளைக்கு உலக்கியை கட்டி புள்ளதாச்சி மாதிரி கெட்டப் பண்ணி, சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் பார்த்து சொல்லுங்கன்னு. அவருக்கா தெரியாது, உலக்க பிறக்கும், உங்கள் குடும்பமே நாசமாகும் போடான்னுறார். பலராமர்கிட்ட சொன்ன உடனே, ஏண்டா பாவி அவர்கிட்ட போய் ஒம்பு வளர்த்துக்கினீங்க அப்படின்னா அந்த இரும்பு வலக்கையை நல்லா சட்னி பண்ணி அதை பக்கத்தில் இருக்கிற இரண்டியா நதியில் கலக்கிறாங்க. அந்த சாம்பலெல்லாம் ஒதுங்கி கரை ஒதுங்கி அங்கெல்லாம் கோரப்புல் முளைக்குது. இந்த பாண்டவ வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் நல்லா தண்ணி போட்டு ஒரு பௌர்ணமி ராத்திரிக்கு அந்த முளைச்சிருக்கிற கோரப்புல்லை வச்சு ஒருத்தனை அச்சின்னு சேர்த்து விட்டான். ஏன்னா அதில் தான் அவங்க சாகணும்னு சாபம் இருக்குது. அதில் ஒரு இரும்பு பிட்டு தான் அவங்ககிட்ட இருந்தது, அதை வச்சு தான் அந்த அம்பு போட்டான். கிருஷ்ணரும் அந்த குலத்தில் வந்தவர் தானே, அதனால் அவர் அழிஞ்சார். இப்படி மகாபாரதம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேசப்படுகிற ஒரு காவியமாக இருக்கிறதுக்கு காரணம், அதில் இந்த மாதிரி 1000 நுணுக்கங்களை வச்சுருப்பாங்க, ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் ராமாயணம் மகாபாரதம் இவ்வளோ வருஷம் ஆகி நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அதில் இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸ், ஒவ்வொரு கேரக்டரையும் வைத்து கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லெசன்ஸ் மாரல்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்த காவியங்கள் அவையெல்லாம்.